ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணத்தையும் நேரத்தையும் நல்லா மிச்சப்படுத்தலாம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி டிஷ்யூ பாக்ஸ் இருக்கும். டிஷ்யூ பாக்ஸை எப்போவுமே நம்ம அந்த சென்டரில் இருக்க ஓப்பனிங்கை தான் கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களோட டிஷ்யூ சீக்கிரமே தீர்ந்து போயிடும். இனிமேல் டிஷ்யூ பாக்ஸை இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணி டிஷ்யூ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இப்போது கத்தி இல்லைனா சிசர் வச்சு டிஷ்யூவை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 போர்ஷனாக டிஷ்யூவை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிஷ்யூவை திரும்பவும் பாக்ஸில் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போது இந்த சைடில் இருக்க ஓப்பனிங்கை ஒரு செலோ டேப் இல்லைனா க்ளூ வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ்யூ பாக்ஸுக்கு நம்ம 2 சைடு ஓப்பனிங் வைக்க போகிறோம். இப்போது ஒரு கத்தியை வச்சு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே இன்னொரு சைடும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடில் இருந்தும் டிஷ்யூ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஷ்யூவை கட் பண்ணி 2 சைடு ஓப்பனிங் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளோட டிஷ்யூ ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் இல்லை டப்பாவில் ஒரு திங்ஸ் மட்டும்தான் கொட்டி வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே பாக்ஸில் 2 திங்ஸ் கூட கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக்கான கார்ட்போர்ட் ஷீட்டை பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதோட சென்டரில் வச்சுடுங்க. இப்போ இதில் நீங்கள் காம்பினேஷனில் யூஸ் பண்ணுற 2 திங்ஸ் கொட்டி வச்சுக்கலாம். நான் முந்திரி பருப்பும் திராட்சையும் கொட்டி வச்சுருக்கேன். கட் பண்ணுற பீஸ் பாக்ஸ்குள்ளே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தான் அந்த பார்ட்டிஷன் மூவ் ஆகாமல் இருக்கும். உங்களோட திங்ஸும் இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கும். ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது கண்டிப்பாக முந்திரி பருப்பு திராட்சை தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே டப்பாவில் கொட்டி வச்சுருந்தோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு 1 or 2 டேஸ்லேயே முளை விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் உருளைக்கிழங்கு வைக்கிற ட்ரேயில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி பூண்டை உதிர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்ப நாளைக்கு உங்களோட உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் பூண்டுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வைக்கிற ட்ரேயில் ஒரு ஆப்பிளை கூட வச்சுக்கலாம். பட் எப்போதுமே நீங்கள் உருளைக்கிழங்க நல்லா காற்றோட்டம் இருக்கிற மாதிரி ஒரு டார்க் ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பேண்ட்டெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் மடித்து நம்ம வைப்போம். இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால நமக்கு அதிக அளவில் ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த மெத்தடில் நீங்கள் ஜீன்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பேண்ட் வைக்கிற இடத்துல நீங்கள் 2 பேண்ட்டு கூட வைக்கலாம். ஃபஸ்ட்டு 2 லெக் போர்ஷனும் ஒரு சைடு வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேண்ட்டோட பாட்டம் போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. பேக் சைடு இருக்க எக்ஸ்ட்ராவையும் மடக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம மடிச்சுட்டு வந்த லெக் போர்ஷனை இந்த மாதிரி ஹிப் போர்ஷனுக்குள்ளே உள்ளே விட்டுட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் பேண்ட்டெல்லாம் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு மடிப்பு கலையவே கலையாது. அதுவும் இல்லாமல் ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். பாருங்கள், நான் இன்னொரு பேண்ட்டும் இதே மெத்தடில் ஈஸியாக மடித்து காட்டுறேன். நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது கூட நம்மளோட பேண்ட்டெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இனிமேல் உங்கள் வீட்டில் பேண்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைங்க. பாருங்கள், எவ்வளோ குட்டியாக காம்பேக்டாக நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டை மடிச்சிட்டோன்னு. இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எப்போதுமே ஹாட் பாக்ஸில் ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் சூடாக இருக்கும். அப்புறம் சூடாக ஆறி போயிடும். பட் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் டபுள் த டைம் சூடாகவே இருக்கும். ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நியை ஊற்றி ஒரு 1/2 an hour அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 1/2 an hourக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வெந்நியை கீழே ஊற்றிடுங்க. இப்போது இந்த ஹாட் பாக்ஸில் நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லின்னு எந்த ஃபுட் ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் நார்மலாக சூடாக இருக்கிற டைமை விட டபுள் த டைம் சூடாகவே இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து புதினாலாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா காம்புலேருந்து இந்த மாதிரி இலையை மட்டும் பிச்சு தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம்.
பட் இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக பிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே புதினாவோட காம்போடு இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. இப்போது காம்பை கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும், புதினா இலையெல்லாம் தனித்தனியாக பிஞ்சு கரண்டியோட டாப் போர்ஷனில் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு காம்பாக ஜல்லிக்கரண்டிக்குள்ளே விட்டு ஈஸியாக புதினா இலையை பிச்சிடலாம். எவ்வளோ புதினா இலை இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்கள் இலைய காம்பிலிருந்து பிச்சிடலாம். பாருங்கள், காம்பிலிருந்து புதினாவை எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த புதினாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸோட பாட்டமில் இந்த மாதிரி டிஷ்யூவை வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்யூ மேலே எல்லா புதினாவையும் வைங்க. புதினாவை மொத்தமாக அமுத்தி வைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி வைங்க. எல்லா புதினாவையும் பாக்ஸில் வச்சதுக்கப்புறமா மேலே திரும்ப இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் புதினாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களோட புதினா ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி தூள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லையே ஒரு மாதிரி கட்டி விழுக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிஸ்கட்டோட கவர் இல்லை பாலித்தீன் கவர் இல்லை அலுமினியம் ஃபாயிலை பாட்டிலோட சைஸுக்கு கட் பண்ணி அதை பாட்டிலோட லிட் போர்ஷனில் இந்த மாதிரி வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. இப்போது இந்த ரேப்பருக்கு மேலே நீங்கள் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் இல்லை வெளியில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட காஃபி தூள் டப்பா நல்லாவே ஏர்டைட்டாக இருக்கிறதுனால உள்ளே இருக்க பவுடர் கட்டி ஆகவே ஆகாது. எவ்ரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியே ரேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வைங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ்னு எல்லா ஹெல்த் ட்ரிங்க்ஸ் டப்பாலையும் போட்டு வச்சுக்கலாம். நல்லாவே ஏர்டைட்டாக இருக்கும். இப்போது 8th டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னைக்காவது நீங்கள் சமையலுக்கு புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக 5 நிமிஷத்தில் ஊற வச்சிடலாம். சமையலுக்கு தேவையான புளியை கழுவி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றி ஒரு 5 to 10 minutes மூடி வச்சுருங்க. 10 minutesக்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட புளி ரொம்பவே நல்லா ஊறி இருக்குது. இதை நான் லைட்டாக மேஷ் பண்ணோன்னே நல்லாவே பல்ப்பாயிருச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணியை டைரெக்டாக கையில் ஃபில்டர் பண்ணி ஃபுட் ஐட்டம்ஸில் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது 1-2 புளியோட சக்கை வந்து ஃபுட் ஐட்டம்ஸில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் புளி பேஸ்ட் கரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி புளி தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், புளியோட சக்கையெல்லாம் நல்லாவே ஃபில்டர் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட புளி வேஸ்ட் ஆகாமல் எல்லா ஜூஸையும் நிமிஷத்தில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம். நான் இன்றைக்கி சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.